பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின இரண்டாம் வார்த்தையை குறித்து தான் இன்றைக்கு நாம தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த வார்த்தை எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை இல்லை? இந்த வார்த்தை பாருங்க, அந்த வார்த்தையை நீங்க நன்றாக உத்து கவனித்து பாருங்க. இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசியில் இருப்பாய். இல்ல, இப்போ எத்தனையோ பேரு பரலோக ராஜ்யத்தை போய் பிடிக்கணும், ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகணும்னா பல நன்மைகளை செய்ய வேண்டி இருக்கிறது. ஞானஸ்தானம் எடுக்க வேண்டியது இருக்கிறது, அபிஷேகம் பெற வேண்டியது இருக்கிறது. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினால பிரபாவிட்டா தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம கட்டளைகளை கை கொண்டு தேவனிடத்துல அன்பு கூர்ந்து அவருடைய ஜெபித்து ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்று இவ்வளோ காரியங்களை செய்து பின்பு நம்ம மரித்தது கிறிஸ்துவுக்குள் மரித்ததுக்கு அப்புறம், அது கூட மரிக்கும் போது கூட கிறிஸ்துவுக்குள் மரித்ததுக்கு பின்பு நம்ம எங்க எடுத்துக்கொள்ளப்படுறோம்? பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களாய் மாறுகிறோம். வேதம் அப்படித்தானே சொல்லியிருக்கிறது, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரபாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாதுன்னு சொல்லி. ஆனா இவனுக்கு மாத்திரம் இயேசு கிறிஸ்து பார்த்த உடனே இன்றைக்கே நீ என்னோடு கூட பரதீசியில் இருப்பாய் என்று சொன்னது எப்படி பாருங்க. நம்மளாம் ஞானஸ்தானம் எடுக்கிறோம். ஞானஸ்தானம் எடுத்தாலும் அபிஷேகம் பெற்றாலும் இன்னும் இந்த பூமியில என்ன பண்ண போறோம்? இன்னும் கொஞ்ச நாள் வாழ போறோம். நமக்கு ஆயுசு நாட்கள் எவ்வளவுன்னு தெரியாது, எவ்வளவு நாள் இந்த பூமியில இருக்க போறோம்னு தெரியாது. கர்த்தருடைய வருகை வரைக்கும் இருக்கலாம், அதுக்கு நடுவில் அவங்க கூட நம்ம மரித்து போகலாம். தேவன் நமக்கு எவ்வளவு நாள் ஆயுசு நாட்களை வைத்து இருக்கிறாரோ அவ்வளவு நாள் இந்த உலகத்துல நம்ம இருக்க போறோம். ஆனா அவன் அப்படி கிடையாது. நம்ம இந்த பூமியில திரும்பவும் இருப்போம். திரும்ப ஒருவேளை நம்ம தவறலாம், கோவப்படலாம், சண்டை போடலாம், பொறாமை கசப்பு வரலாம் மறுபடியும் நம்ம பரிசுத்தமானதுக்கு அப்புறம். ஏன்னா இன்னும் நம்ம இந்த பூமியில இருக்க போறோம். ஆனா அந்த கல்லனை பாருங்க, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசில் இருப்பான். இன்றைக்கே அவன் அப்போதுதான் ரட்சிக்கவே படுறான். அவன் யாரு? கல்லன். ஊரே உலகமே சேர்ந்து அவன் கல்லன், அவன் திருட, அவன் பாவின்னு சொல்லி சிலுவையில இயேசுவோடு கூட என்ன பண்ணியிருக்கிறாங்க? அக்கிரமக்காரனாக ஒருவனாக அவனை சிலுவையில அறைந்திருக்கிறாங்க. அவனோடு கூட இன்னொருவனையும் சிலுவையில அறைந்திருக்கிறாங்க. ஆனா பாருங்க, ஆண்டவர் அவனை நோக்கி சொன்ன வார்த்தை, இன்றைக்கே நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். அதுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா? நீ இப்போ கடைசி நேரத்துல எவ்வளவோ பிரச்சனைகள், உன்னோடு கூட அவனும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறான், மற்றொருவனும் அவனும் என்னை இகழ்றான். முதல்ல இவனுமே தூஷித்தான், கூட சேர்ந்து பேசினான். ஆனா அதுக்கப்புறம் சில காட்சிகளை பார்த்து மனம் திரும்புறான். இவன் உண்மையாகவே தேவனோட குமாரன் என்பதை உணர்ந்து கொள்ளுகிறான். அதனாலதான் உடனே நாமும் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம்னு பக்கத்துல இருக்கிறவனை பார்த்து கடிந்து கொள்ளுகிறான். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, பரவாயில்ல, அந்த கடைசி நிமிஷத்துல நான் தான் மெய்யான கிறிஸ்து என்பதை நீ உணர்ந்து கொண்டல்ல, என்னை மனதார ஏற்றுக்கொண்டல்ல, நீ சொன்னது வார்த்தை என்ன? பிதாவே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும் என்று அந்த கல்லன் வேண்டிக் கொண்டதுனால இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய். ஏன் தெரியுமா? அவன் அப்பதான் ரட்சிக்கப்படுகிறான், மனம் திரும்புகிறான். இயேசு கிறிஸ்து 2 காரியங்களை செய்யறாரு இல்லையா? ஒன்று நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். ஒன்று என்ன தெரியுமா பண்ணப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்து உயிர் போற நேரத்திலையும் ஒரு பாவியை ரட்சிக்கிறார், ஒரு ஆத்துமாவை பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறான். 2வது, அந்த கல்லனை எடுத்துக்கோங்க. அவன் மரித்த உடனே இந்த பூமியில நம்மளை போல வாழ போறது கிடையாது. இனிமே அவன் கோவப்பட போறது கிடையாது, பொய் பேச போறது கிடையாது, திருட போக போறது கிடையாது, மற்றவங்க கையில மாட்டி மறுபடியும் சிலுவையில் அறையப்படுவதற்கு வர போறது கிடையாது. உலகமே தீர்த்திருச்சு அவன் கல்லன் சொல்லிட்டு. ஆனா எப்போ அந்த கடைசி நிமிஷத்துல அவன் மனம் திரும்பி தாழ்மையா கர்த்தரிடத்துல நீரே மெய்யான குமாரன் அறிந்து கொண்டு இன்றைக்கு உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னை நினைத்தருளுன்னு சொன்னான்ல, பிதாவே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னை நினைத்தருளுன்னு சொன்னால, அப்போ தேவ ராஜ்யம் ஒன்று இருக்கிறது என்பதை நம்புகிறான். இயேசு கிறிஸ்து மெய்யான குமாரன் என்பதை நம்புகிறான். ஆகையினால அவன் முழு மனதோடு கர்த்தரை ஏற்றுக்கொண்டு சொன்னதுனால இயேசு கிறிஸ்து அவனுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசியில் இருப்பாய். ரட்சிப்பு உண்டானது. அது மாத்திரமல்ல, முக்கியமா நம்ம சொல்ல போனா இந்த பரதீசி என்று சொல்லுகிறோம் இல்லையா? ஆரம்பத்துல எல்லாரும் என்ன சொன்னாங்க? ரட்சிக்கப்பட்டு அநேகர் நீங்க அந்த லாசரு ஐஸ்வர்யவான் கதையெல்லாம் பார்க்கும் பொழுது ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் போய் எங்க இருந்தாங்களா? பாதாளத்திலேயே மேல் இடத்துல போயிட்டு ஆபிரகாம் மடிங்கிற இடத்துல எல்லாரும் இளைப்பாறுதலுக்குள்ளாக விடப்பட்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த லாசரும் அங்கதான் கொண்டு போய் விடப்பட்ட, ஆபிரகாம் மடியில கொண்டு போய் விடப்பட்டதை நம்ம பார்க்கிறோம். சிலர் என்ன சொல்றாங்கன்னா,
இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார் இல்லையா? இதே மத்தேயு 27ஆம் அதிகாரத்துல 52, 53 இந்த வசனங்களெல்லாம் நீங்க வாசித்து பாருங்க. இயேசு கிறிஸ்து உயிர் தெழும்போது சில பரிசுத்தவான்கள் உயிர் தெழுறாங்க. அவங்க உயிர் தெழுந்த பிறகு அவங்க என்ன பண்ணணும்? அது வரைக்கும் அவங்க எங்க இருந்தாங்க? ஆபிரகாம் மடியில தங்கி இருந்தாங்க. இப்ப என்ன ஆச்சு? அவங்க எல்லாம் உயிர் தெழுந்தாச்சு. புரியுதா உங்களுக்கு? அவங்க உயிர் தெழுந்தாச்சு. இயேசு கிறிஸ்து தான் பரலோகத்துக்கு முதற் பலனானவர். அவர் போகும்போது இந்த பரிசுத்தவான்கள்லாம் யாரு? ஏசாயா, எரேமியா, இந்த மாதிரி எல்லாம் பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள், பரிசுத்தவான்கள், ஊழியக்காரர்கள், இவர்களும் உயிர்த்து எருசலேமில் காணப்பட்டார்கள். அவரோடு கூட பரலோகத்துக்கு போனார்கள். ஆனா அவங்க போய் அங்க தங்கறதுக்கு ஒரு இடம் தேவைப்படுகிறது. அதனால பூமியிலிருந்து பாரடைஸ்ங்கிற ஒரு இடத்தை வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இப்ப அநேக பரிசுத்தவான்கள் பரதீசிங்கிற இடத்துல என்ன பண்றாங்க? தங்கி கொண்டு இருக்கிறாங்க. அங்கிருந்து தேவனோடு கூட உலாவி தேவ சித்தத்தை செய்து அங்கிருந்து எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அநேக வேத பண்டிதர்கள் இதை குறித்து பேசுகிறார்கள். எனவே தேவ பிள்ளைகளே, இந்த கள்ளன் ரட்சிக்கப்பட்டது எப்படி? கடைசி நொடியில. அதுக்கப்புறம் அவன் அந்த பூமியில இருக்க போறதில்ல, பாவம் செய்ய போறதில்லை. அவன் முழுவதுமா பரிசுத்தம் முழுவதுமா பரிசுத்தமாய் இருக்கிறதுனால ஏசு அவன் பாவங்களை மன்னித்ததுனால அவன் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி பெற்றான். அதனாலதான் கிறிஸ்து சொன்னாரு, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய் என்று. இன்றைக்கு எத்தனை பேர் நம்ம மரித்த உடனே பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம நுழைவதற்கு தகுதி பெற்றிருக்கிறோம்? இந்த கள்ளன் தான் கள்ளனாகவே இருந்தாலும் கிறிஸ்து அவனுக்கு மன்னித்த உடனே இன்றைக்கு நீ என்னோடு கூட இருப்பாயின்னு சொன்னாரு. இன்னைக்கு நாம மரித்தோம்னா உடனடியா நம்மளுடைய ஆத்துமா பரலோகம் சென்றடையுமா? இதை நம்ம முழுவதுமாக உணர்ந்து கொண்டோமானால் நமக்கும் இந்த கள்ளனை போல ரட்சிப்பு நிச்சயம். ஆமேன்.